வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். இது உனிக்கு நிறையா வைத்தியங்கள் இயக்க மருந்துகளை எல்லாம் செஞ்சுருப்பீங்க. கோடு போகிற மருந்து இருக்குது போட்டிருப்பீங்க. இது எங்கள் டாக்டரோட அனுமதியோட இந்த ஊசிங்கிறது டாக்டர் வச்சுதான் மாட்டுக்கு போடணும். ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு மருத்துவ குறிப்பு, மாட்டுக்கு செய்யும் சேவை அந்த மகேஸ்வரனுக்கே செய்யும் சேவையாக எண்ணி அந்நாடும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ குறிப்பு போட்டு வரேன். இது நான் செய்கிறது சொல்கிறேன். நீங்கள் உங்கள் டாக்டரோட ஆலோசனை வச்சு செல்லுங்க. நானும் ஊசின்னு தொட்ட டாக்டர் வச்சு தான் செய்வேன். அதனால் நீங்கள் டாக்டர் கேட்டுட்டு ஆலோசனை பண்ணிட்டு செய்யுங்க. எடுத்தாங்க கவுத்தான்னு பழகிட வேண்டாம். இது உனிக்கு பார்த்திங்கன்னா புகழை தொட்டு துடைக்கிறது, இந்த போரான் மருந்து கோடு போடுறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஊசி மெயின் 10 மில்லி எங்கள் டாக்டரு சொல்லி செய்கிறது. டாக்டர் செய்த 10 மில்லி எடுத்து அந்த ஊசியில் தோல் இழுத்து மேலே ஊசி உள்ள குத்தி மறுக்க தோலை இழுத்து போடுவாங்க. அப்படி போடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஊசி தோல்லி மட்டும் செட் ஆகும். உங்களுக்கு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி போகும். இந்த 10 மில்லி ரொம்ப அதில் உனி பூரா எவ்வளோ உனியாக இருந்தாலும் விழுந்துரு. நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் செய்யறனா உங்கள் டாக்டர் வச்சே செய்யுங்க. இல்லைன்னா வேண்டாம்னாலும் சும்மா பார்த்துட்டு விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் எங்கள் டாக்டர் வச்சு நான் செய்கிறேன் சொல்கிறேன். ஊசினா மாத்திரைன்னா நம்ம போட்டுக்கிறோம், பிரச்சனை வச்சுக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பாட்டு உடனே நீங்கள் அப்புறமா கூப்பிட்டு சந்தேகம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இந்த வீடியோவெல்லாம் உட்காந்து பொறுமையாக நம்ம இதுக்கு என்ன செஞ்சோம் எப்படின்னு பேசுகிறது. இதை நீங்கள் டக்குன்னு நான் போகிற போக்கில் ஒரு வண்டியில் போய் எங்கிட்ட ஒரு பக்கம் அவசரமாக இருக்குல்ல, அந்த உணி ஊசி எப்படி போகிறதுங்கன்னா நான் உங்கள் எம்பாடுக்கு 20 மில்லி எடுத்து போகணும்னு சொல்லிட்டுனா அப்புறம் அது செட் ஆகாது. 10 மில்லி தான் போடான்னு வீடியோவில் என்ன சொல்கிறனோ அதை பார்த்து கடைப்பிடிங்க. ஏன்னா அப்புறம் நம்ம மாட்டில் ஏடா குழம்பு ஆகி போச்சுன்னா இங்கே வாங்குகிற கடனை யாரு கட்டுறது, சொசைட்டியில் வாங்குகிற கடனை யாரு கட்டுறது. அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்து பொறுமையாக செய்யுங்க. உனி ஊசி இது மெயின். அதனால் பார்த்தீங்கன்னா பக்குவமாக பார்த்து போடுங்க. டாக்டர் வச்சு 10 மில்லி தோல் இழுத்து போட்டோம்னா சூப்பராக ஒரு உனி இருக்காது. மீறி ஊனி இருந்தால் எங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, மீறி உனி அதிகமாக ஒரு 10 நாள் 5 நாள் கரமிச்சு இருந்தால் மறுக்கு ஒரு டோஸ் கொடுக்கலாம். சுத்தமாக அப்படியே கொட்டுன்னு ஓட்டி போகும். இந்த உனி பிரச்சனை நான் முதவே சொல்லியிருக்கிறேன். பூச்சி மாத்திரை மட்டும் 3 மாதத்துக்கு ஒரு டைம் கீரி பூச்சி மாத்திரை. அது கம்பெனி. இப்போ இதே கம்பெனிங்கிறது இது நாங்கள் போடுறது சொல்கிறேன். இது கம்பெனி வெவ்வேறைக்கு நீங்கள் எப்படின்னு கேட்டு உங்கள் டாக்டர் கலந்தே செய்யுங்க. பூச்சி மாத்திரை மட்டும் 3 மாதத்துக்கு ஒரு டைம் போட்டோம்னா சுத்தமாக உனியே வராது. நீங்கள் 10 மாடு உனி கோடுறந்தாலும் 11ஆம் மாட்டில் உனி கட்டினு உனி வராது. இப்போ நான் கொடுக்குற மாட்டில் 3/4 பாருங்கள் 10 மில்லி எடுத்துருக்குது. இப்போ 3/4 பாருங்கள் உனி அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் கட்டித்துறைக்கு வந்துட்டு போனாவே மாடு அதிகம் வர்றதுனால அப்படி இருக்குது. பார்த்து பக்குவமாக செய்யுங்க. டாக்டர் வச்சு